திருநாவலூர். இத்தலம் பண்ருட்டிக்கு மேற்கில் 11 கல் தொலைவில் உள்ளது. இப்பொழுது திருநாமநல்லூர் என்று வழங்கப்படுகிறது. சுந்தரமூர்த்தி நாயனாரின் அவதார திருத்தலம். சுந்தரரின் பாடல் பெற்ற தேவார தலமுமாகும். திருப்புகழ் தலமுமாகும். கௌமார அட்டவணைப்படி ஒரே ஒரு திருப்புகழை கொண்ட திருப்புகழ் திருத்தலம் 743. கோலமறை ஒத்த மாலைதனில் உற்ற கோர மதன் விட்ட கணையாலே கோது இல தருக்கள் மேவு பொழில் உற்ற கோகிலம் மிகுத்த குரலாலே ஆலம் என விட்டு வீசு கலை பற்றி ஆர் அழல் இறைக்கு நிலவாலே ஆவி தளர்வுற்று வாடும் எனை நித்தம் ஆசை கொடு அணைக்க வரவேணும். நாலுமறை கற்ற நான்முகன் உதித்த நாரணனும் மெச்சு மருகோனே நாவலர் மதிக்க வேல் தனை எடுத்து நாகம் அற விட்ட மயில் வீரா சேலெனும் விழிச்சி வேடுவர் சிறுக்கி சீரணி தனத்தில் அணைவோனே சீத வயல் சுற்று நாவல் தனில் உற்ற தேவர் சிறைவிட்ட பெருமாளே ஆவி தளர்வுற்று வாடும் எனை நித்தம் ஆசை கொடு அணைக்க வரவேணும். சீதவயல் சுற்று நாவல்தனில் உற்ற தேவர் சிறைவிட்ட பெருமாளே 4 மறைகளையும் ஓதிய நான்முகனை ஈன்ற திருமாலும் மெச்சும் மருமகனே புலவர்கள் மதிக்குமாறு வேலை எடுத்து கிரௌஞ்சமலை பொடியாகிடச் செலுத்திய மயில் வீரனே சேல் மீன் போன்ற விழியை உடைய வேடுவப் பெண் வள்ளியின் சீரும் அழகும் கொண்ட தனபாரங்களை சேர்ப்பவனே குளிர்ந்த வயல்கள் சூழ்ந்த நாவலூரில் வீற்றிருக்கின்ற தேவர்களை சூரனின் சிறையினின்றும் மீட்ட பெருமாளே மறைந்த வேடத்துடன் மாலை நேரத்தில் வந்து சேர்ந்தவனும் கொடியவனும் ஆன மன்மதன் செலுத்திய மலர் அம்புகளாலும் பயனின்மை இல்லாத நல்ல செழித்த மரங்கள் பொருந்திய சோலையில் உள்ள குயில்களின் குரலாலும் நஞ்சினை போல் ஜுவாலைகளை வீசும் ஒளி மூலமாக நிறைந்த தீயை பரப்பி இறைக்கும் நிலவினாலும் உயிர் தளர்ந்து வாடுகின்ற என்னை நாள்தோறும் ஆசையுடன் அணைக்க வருதல் வேண்டும். தலைவி ஒருத்தியின் கூற்றாய் நாயக நாயகி பாவத்தில் அமைந்த அகப்பொருள் பாடல் இது.